ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து விஆர் ட்ராமாவில் வந்து எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த பீம் பையன் வந்து அன்னைக்கு குடிச்சிட்டு என்னெல்லாம் பூம் பற்றி வர்ணிச்சானோ அது எல்லாத்தையும் இப்போ இந்த பூம் பையன் வந்து அப்படியே ஒன்று விடாமல் பீம் பக்கத்தில் போய் சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை அதுக்குள்ளேயே ஆண்டி இருக்காங்களே, அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே கார் ஏதோ நிற்கிதுன்னு நினச்சி அவங்க வந்து பார்க்க வெளியே இந்த 2 பசங்களும் க்ளோஸாக நிற்கிறாங்க. என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆண்டி கேட்க, ஆண்டி வந்த பிறகு இந்த பூம் பையன் வந்து பீம் விட்டு தள்ளியே போகிறான். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து நல்லா பையன் மாதிரி கிளம்பி போயிட்டான். பீம் வேணா காருக்குள்ள நடந்த இன்சிடென்ட்டே நினச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பூம் பையனா சாப்பிட போகும்போது பீம் என்ன பண்ணியிருப்பான், ஐஸ் தண்ணி எடுத்து பீமோட வாயில் வச்சிருப்போம்ல, அதையே நினச்சி இந்த பூம் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் தண்ணியை பார்த்து பார்த்து சிரிக்க, டே வர வர ஆக்டிவிட்டியே சரியில்லடா, எதுக்கு இப்படி தண்ணியை சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு பூம் சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் ஃபேங் வந்துட்டான். ஃபேங்கை பார்த்தோன்னே, டேய் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா, அதான் அந்த தோய் இருக்காம்ல, அவன் ஃபாரின்லாம் போகலடா, இங்கேதான் நம்ம காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த பூம் சொல்ல, ஓ நம்ம காலேஜ் தானா, இது தெரியாம போச்சே, டேய் அந்த டிபார்ட்மெண்ட்ல கூட ஏதோ ஆர்ட் கேலரிலாம் ஓப்பன் பண்றாங்களாம்ல அப்படின்னு இந்த ஃபேங் பையன் சொல்ல, என்னது ஆர்ட் கேலரியா, அப்ப அதை கண்டிப்பா நான் போய் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு பூம் சொல்றான். இரு, உனக்கும் டிராயிங்க்கும் சம்மந்தம் இல்லை, எதுக்கு திருத்த நீ இப்படி பேசியிருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டவுட்டா பார்க்க, ஐயோ சந்தேகம் பார்க்குறாங்களே சமாளிக்கணுமே, அது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாவே படம்னா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து சமாளிக்க தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, தோய் அவன் ஃப்ரெண்டு மேட் இருக்காம்ல, 2 பேரும் உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த தோய் பையன் வந்து மேட் வரைஞ்சதுல வந்து என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை கரெக்டா சொல்லிட்டான். இந்த நேரம் கியூ வேற வரனா, கியூவும் அதே மிஸ்டேக்கை பார்த்து சொல்ல, ஏங்க நீங்க வேற லெவலுங்க, 2 பேரும் பாருங்க ஒரே மிஸ்டேக் தான் சொல்றீங்க, 2 பேரும் பரவாயில்லையே குரு சிஷ்யன் நல்லா ஆயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு மேட் போட்டு கலாய்க்க, எப்பப்பா இங்க பாரு எனக்கு அடுத்தா இவன், சரி எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து கிளாஸுக்கு போறான். ஆனா என்ன போறதுக்கு முன்னாடி தோயோட பென்சில் பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போயிட்டான். சீனியர் எனக்கு கிளாஸ் இருக்கு, பாக்ஸை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தோய் பையன் வந்து கத்துறான். கியூ காதல் அதான் விழுலையே, அவன் கிளாஸுக்கு கொண்டு போய் அந்த பென்சிலை வச்சு ஏதோ தீட்டிக்கிட்டு இருக்கான். சார் வேற, எப்பா அசைன்மெண்ட் இருக்குப்பா அதை பண்ணி முடிச்சுங்கப்பா அப்படின்னு கத்தி இருக்காரு. இது கியூ காதல விழுந்துச்சா என்ன தெரியல. சார் அங்கிட்டு போன பிறகு இந்த கியூ பையன் வந்து வேகமா ஓடுறான். எங்க ஓடுறான்னு பீமுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. கியூ வேற எங்க போறான், தோயை தான் பார்க்க போயிருக்கான். இந்த கியூ பையன் வந்து பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு போனாம்ல, எதுக்காக தெளிவா எடுத்து போயிருக்கான், இந்த தோய்க்கு வந்து பென்சிலை வந்து அழகா சீவி கொடுக்கறதுக்காக தான் கொண்டு போயிருக்கான். அதை கொண்டு போய் தோய்கிட்ட கொடுக்க, தோய்க்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு, நமக்காக இவர் இவ்வளோ பண்றாரா அப்படின்னு பையன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். இன்னொரு பக்கம் என்ன, அந்த பீம் பையனும் அந்த பொண்ணு ஃப்ரெண்டும், என்னடா இது அவன் எதுக்கு இப்படி எந்திச்சு ஓடினா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் கிளாஸை விட்டு வெளியே வர, அந்த பக்கம் வந்து பூம் வரான். வந்து என்ன பண்ணுவான், வீட்டுக்கு கூட்டு போய், இங்க பாரு நீ இன்னும் என்னோட அடிமை தான், போ 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 எல்லா வேலையும் பாருடா அப்படின்னு பூம் சொல்ல, வீடு என்னமோ நீட்டா தான் இருக்கு. இந்த பூம் பையன் பீம் வந்து பக்கத்துலேயே இருக்கணும் அப்படி இருக்காங்க, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பீமுக்கு இது வந்து செமையா கடுப்பாயிடுச்சுப்பா. பீம் என்ன பண்றானா, வேணும்னே அவன் டிவி பார்த்து இருந்தானா முன்னாடி போய் நிக்கிறான். ஏன்டா முன்னாடி நிக்கிற, தள்ளி போடா அப்படின்னு பூம் வந்து கத்த, நான் தள்ளி போறது இருக்கட்டும், உனக்கு எருமை கடை வயசாயிடுச்சு இன்னுமோட பொம்மை வச்சு ஆடுகிட்டு இருப்ப அப்படின்னு பீம் வந்து கத்துனா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருப்பேன் போடாங்கட்டு அப்படின்னு பூம் வந்து விரட்டி விட்டான். துமுறாவோட பேசுற உனக்கு இருக்கு அப்படின்னு பீம் என்ன பண்றானா, தலைவாணியில வந்து தூசி இருக்கும்ல அதை எடுத்துட்டு அப்படியே பூம் பக்கத்துல போய் தட்டி இருக்கான். அங்கிட்டு போய் தட்டுறா அப்படின்னு பூம் சொன்னாலும் பீம் கேட்க மாட்டேங்கான். அங்கிட்டு போய் தட்டுன்னு சொல்றேன்ல, அது என்ன கேட்காம ஏன் மூஞ்சில தட்டி இருக்க, இருடா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு பூமுக்கும் பீமுக்கும் வந்து பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கு. சண்டையில என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுக, ஏங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுக கூட விடுங்க, எல்லா ட்ராமாலையும் வருங்க அந்த கிஸ்ஸின்னு. அந்த கிஸ்ஸின் வந்து இங்கேயும் வந்துருச்சு. 2 பேரும் ஒரு உணர்ச்சி வசதி தான் கொடுத்தாங்க, அப்படியே கணனியாக பார்க்குது. அதுக்குள்ளேயே பாருங்களேன் பூமோட ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. ஐயோ என்னடா இது, வீட்டுக்கு கெஸ்ட்டை கூட்டு வந்து என்னமோ பண்ணியிருக்க போல இருக்கு அப்படின்னு பூமோட ஃப்ரெண்டெல்லாம் கலாய்க்கிற மாதிரியே பேச, எப்பாடே என் வேலை முடிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன்டா அப்படின்னு பீம் பையன் வந்து இங்கேருந்து வேகமா ஓடி போயிட்டான். சரி சரி வந்துட்டீங்களா, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு இந்த பூம் பையனும் சமாளிக்க முடியாம சமாளிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கேம் விளையாடி இருக்கான்.
இந்த நேரம் பீம் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. டே என் பேக் அங்கேயே விட்டுட்டேன்டா, அதுல தான் அசைன்மெண்ட் அது இதுன்னு எல்லாம் இருக்கு, தயவு செய்து வெளியே வந்து கொடுறா, நான் வெளியே தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு பீம் சொல்ல. ஐயையோ இப்போ வெளியே போனா இவனுக்கு வேற சந்தேகப்படுவாங்களே, இப்படியே சொல்லி சமாளிக்கணுமே. எப்போ பசங்களா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா, நம்ம வேற நாளைக்கு வரலாமா, ப்ளீஸ் 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 அப்படின்னு இந்த பூம் வந்து டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட பசங்களும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போறது வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இந்த பூம் பையன் வந்து பீமை பார்க்க போறேன். இங்க பாருடா, உனக்கு இன்னும் டைம் இருக்கு, நீ என்னோட அடிமை தான், வீட்டை இன்னும் ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிக்கல, வா 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 வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து பீமை வந்து மறுபடியும் ரூம் கூட்டு போயிட்டான். இவன் பீமை விட மாட்டான் போலயே. டே எனக்கு பசிக்குது, சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு பூம் சொல்ல. இங்க பாரு, நான் சமைச்சது நீ லாஸ்ட் டைம் தான் சாப்பிட்ட, அது ஒத்துக்காதுடா, வேண்டாம் சொன்னா கேளு அப்படின்னு பீம் வந்து வார்னிங் கொடுக்குறான். இந்த பூம் பையன் வந்து அடங்கவே தெரில. இங்க பாரு, இருக்கிற வச்சு ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வா அப்படின்னு பூம் சொல்ல. அதுக்கு பிறகு ஓன் தலையெழுத்து, நான் பண்றதை பண்ணிட்டு வரேன்னு பீமும் சமைக்க போயிட்டான். கையில கிடைச்சதெல்லாம் வச்சு ஏதோ சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். எப்பா அதை வாயில வைக்க முடியல, உப்பா இருக்கு, என்னடா சமைச்சிருக்க, நீ சாப்பிட்டு பாருடா அப்படின்னு பூம் சொல்ல. பீமும் சாப்பிட்டு பாக்குறான். டே நான் சமைச்சது என்னாலே வாயில வைக்க முடியலடா, பேசாம குப்பையில போட்டுடலாம், நீ வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு பீம் சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இதையே சாப்பிட்றேன்னு இந்த பூம் பையன் வந்து பீம் செஞ்சதே சாப்பிட்றான். பீம் மேலே அவ்வளோ பாசம்ப்பா, அதான் பீம் செஞ்சதை இவன் பாருங்க சாப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு டிவி பார்க்க இந்த பூம் பையன் வந்து அப்படியே தூங்கி விழ போகிறான். பூம் தான் தாங்கி பிடிக்கிறான். பூமுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பீமுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் வந்து சார் கொடுத்த அசைன்மெண்ட் வந்து பூம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கான். இந்த நேரம் பசங்க கால் பண்ணி, இன்னைக்கு ஃபெஸ்டிவல்டா, எங்கடா இருக்க, சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு கியூ வேற இன்வைட் பண்ண. நான் வரலன்னு இந்த பீம் பையன் சொல்ல வரான், அதெல்லாம் தெரியாது வந்துடணும் அப்படின்னு கியூ வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறதால இந்த பீம் பையனும் வந்துட்டான். இந்த பக்கம் இவங்க கேங்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா பூம் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கு, அவங்க எல்லாருமே வந்தோடனே டீமா சேர்ந்துட்டாங்க. அதுலேயே பாருங்க இந்த ஃபேங்கு டேனு அவங்க ரெண்டு தான் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா என் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, நான் எதுக்குடா உன் கூட சுற்றணும் அப்படின்னு ஃபேங் வந்து ரொம்ப கடுப்பாக பேச. ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு டேனோட ஃபேஸே மாறுது. சரி சரி சரி, ஓவர் அப்படி பண்ணி இருக்காத, நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு ஃபேங் சொன்னோடனே தான் இது டேன் பையனோட மூஞ்சில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஃபெஸ்டிவலோட மெயின் நோக்கமே என்னன்னா இந்த ஆறு தண்ணியில வந்து விளக்கெல்லாம் விடுவாங்கல்ல, அந்த ஃபெஸ்டிவல் தான் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேங்கு டேனு அவங்க தான் போய் விளக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபேங் வந்து விளக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டேன் என்னன்னா ஃபேங்கை பார்த்து பார்த்து சைட் அடிக்கிறான். இந்த நேரம் இந்த டேன் பையனுக்கு வந்து மனசுக்குள்ள என்ன தோணுச்சு தெரியல, மனசுல உள்ளதை ஓப்பனாவே ஃபேன் கிட்ட வெளியே சொல்லிட்டான். நாம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு டேன் வந்து ஃபேன் கிட்ட வந்து ஒளிமறை இல்லாம கேட்க, இந்த ஃபேங் பையனும் என்ன நினைச்சேன்னு தெரியல, டப்புன்னு ஓகே சொல்ல. அவ்வளவுதான், இந்த டேன் பையன் வந்து கையில பிடிக்க முடியல. லவ் தான் ஒன்னா கூடிச்சுல, அந்த சந்தோஷத்துல இந்த டேன் பையன் என்ன பண்றானா அவனுக்கு கிச கொடுக்கறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியோ இந்த கதையில ஃபர்ஸ்ட் ஜோடியா இவங்க சேர்ந்துட்டாங்க, அது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த செயின் பண்ணு அது மட்டும் இல்லாம இந்த பூமோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, இவங்க 4 பேர் சேர்ந்தா சுத்தி இருக்காங்க. அதுலயும் பாருங்க பூமோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்தாங்களே, அவங்க இந்த ஃபெஸ்டிவல் வந்ததுனால முக்கியமான காரணம் வந்து என்னன்னா ஏதாச்சும் பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் போல இருக்கு. அவங்க பாருங்களேன், போற வர பொண்ணு எல்லாத்தையும் சைட் அடிச்சிருக்காங்க. இப்ப கூட செயின் வந்து ஒரு பொண்ணு கூட பேசியிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து இந்த கூட வந்த பையன், அதான் பூமோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வெறிக்க பார்த்து இருக்காங்க. என்னங்கடா நீங்க இப்படி பார்த்து இருக்கீங்க, பல நாளா காஞ்சி கருப்படா வைப்பீங்க உங்களுக்கு அப்படின்னு செயின் வந்து அவங்கள போட்டு கலாய்ச்சி இருக்கான். சரி ஏதோ ஒன்று வாங்க நம்ம விளக்கூட போகலான்னு அந்த பசங்க இதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. அதுக்கடுத்து என்ன விளக்கூட போயிட்டாங்க. அப்படியே கட்டின அந்த சீனில் வந்து இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸு அவங்கள தான் காட்டுறாங்க. அதான்ப்பா பூமு பீமு அவங்கள தான் காட்டுறாங்க. பூம் இங்கேயும் வந்து பொம்மையெல்லாம் தேடி இருக்கான். உன் வயசு என்ன, இங்கே வந்து எதுக்கூட பொம்மை தேடி இருக்கா, வா வா அடுத்த வேலையை பார்க்கலான்னு இவங்க அடுத்த வேலையை பார்க்க போக இந்த நேரம் தோய் வந்துட்டான். என்னது இது, 2 சேர்ந்து வந்திருக்கீங்க, அப்போ நீங்களோட டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு தோய் கேட்க, அட லூசு போயிடு, நாங்கள் மற்ற பசங்களோட சேர்ந்து வந்திருக்கோம், இப்படிலாம் பேசாத அப்படின்னு பீம் சொல்லியிருக்கான். சரி சரி ஏதோ ஒன்று, எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட போல இருக்கு, வாங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிட போகலாம் அப்படின்னு தோய் வந்து மேட்டோட கடைக்கு கூட்டு போகிறான். சீனியர் என் கையில் காசே இல்லை, எங்க எனக்கு காசு கொடுத்து வாங்கி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு இந்த தோய் வந்து பூம் கிட்ட கேட்க, பூமும் வாங்கி கொடுக்குறான். எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா, பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கார்ல அதான் பீமு,
இவருக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு தோய் சொல்ல எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு பீம் சொல்றான். ஆனா வாங்கிக்கோப்பா அப்படின்னு பூம் வந்து பீமுக்காக பாசமும் வாங்கி கொடுக்குறான். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான்ப்பா அப்படின்னு தோய் வந்து நடுவில் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இந்த கியூ தான் இங்க வந்து பாட்டு போட போறோம்ல, அதுக்காக எல்லா பசங்களும் அசம்பிள் ஆயிட்டாங்க. இப்பதான் பல நாள் கழிச்சு இந்த தோய் ஃபேங் வந்து மீட் பண்றாங்களா, அதனால அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கியூவோட அந்த கான்செப்டா அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. மூடாலேயே இந்த பூம் பை வந்து என்ன பண்றான்னா பீமை தனியா கூட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் வாடா அங்கிட்டு போய் நம்ம ஏதாச்சும் ஃபன் பண்ணலான்னு அவன் தனியா கூட்டு போக இந்த விஷயம் எல்லாத்தையும் தோய் இருக்காம்ல அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பரவாயில்லையே, இவங்க ரெண்டுத்துக்கு நல்லா வந்து லவ் கூடிய சீக்கிரம் பிக்கப் ஆயிரும் போலயே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். தனியா கூட்டு போனவன் வந்து நிறைய சாப்பாடு நிறைய ஃபன் கேம்னு நல்லா விளையாடி இருக்காங்க. அதுலேயும் பூம் வந்து ஒரு கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வின் பண்ணி ஒரு பொம்மையும் வின் பண்ணிட்டான். வின் பண்ணதுக்கு அவன் வந்து பரிசா என்ன கேட்டிருக்கானா ஒரு பஃபலோ பொம்மையை வந்து கடைக்காரங்கிட்ட கேட்க அவங்களும் கொடுத்துட்டாங்க. பாத்தியா உன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு பூம் வந்து பீம் பக்கத்துல வச்சு கலாய்க்க, இல்லையே ஒன்ன மாதிரி தானே இருக்குது அப்படின்னு பீம் வந்து பூம் போட்டு கலாய்ச்சிருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்க்க, இங்க பாரு இது உனக்காக தான் நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு பூம் வந்து பீம் கையில கொடுக்க, இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம் நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு பீம் சொல்ல, என்ன எனக்கு ஆர்டர் போட்டு இருக்க, இருந்தாலும் நீ வர வர ஓவரா டிமாண்ட் பண்ணியிருக்கடா, ஓவரா டிமாண்ட் பண்ற அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து ஒரு வார்த்தை சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டவொடனே இந்த பீம் பையனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்ன இன்னைக்கு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதால நல்லா பழகுவேன் அப்படி இப்படின்னு பேசினான். இப்போ என்ன நம்ம கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசுறான். இவன் அப்படிதான் போல இருக்கு, மாத்தி மாத்தி பேசுவான் போலயே அப்படி இந்த பீம் பையன் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த கியூ பையன் வந்து கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் எல்லாரும் இருக்கீங்க, நான் அந்த விளக்கெல்லாம் விடல, யாராச்சும் என் கூட வாரீங்களா அப்படின்னு தோய் வந்து கேட்க, இல்லையே நாங்க எல்லாரும் விட்டுட்டோமே, நீ வேணா இன்னொருத்தர் கூப்பிடுவேன் அப்படின்னு பசங்க வந்து கண்ணாலே செய்ய காட்ட, அது யாரை திரும்ப சொல்றாங்க, கியூவை தான் சொல்றாங்க. அது கியூக்கும் புரியுது. சரி வா போலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. இந்த கியூ பையன் காசை கொடுத்து வாங்கிட்டான். ஆனா என்ன தோய் கையில காசு இல்லையா, அதனால தோய் முழிக்க, காசு இல்லாட்டி எதிர்ல வர, காசு இல்லாட்டி நீ ஒன்றும் வாங்க வேண்டாம் அப்படின்னு கியூ சொல்ல, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, வாங்க நம்மள்ட்ட சேர்ந்து ஒன்னாவே உள்ளலாம் ப்ளீஸ் அப்படின்னு தோய் கெஞ்ச, சரி ஏதோ ஒண்ணு வந்து தொலை அப்படின்னு கியூவும் ஏதோ வேண்டாம் வெறுப்பா பேசுற மாதிரி பேசுறான். இருந்தாலும் கியூக்கு வந்து உள்ளுக்குள்ள ஆசை இருக்கதான் செய்யுது ரெண்டு பேரும் சேர்ந்து விடணும்னு. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துதான் விடுறாங்க. இவங்களும் விட்டாச்சா அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் அவங்களும் தான் காட்டுறாங்க. இந்த பீம் பையன் வந்து விளக்கு விடுறதுக்காக ஒரு விளக்கு வந்து அழகா இருக்கா, அதை வாங்கலான்னு போக அதுக்குள்ளேயும் பாருங்களேன் இந்த பூம் பையன் வந்து காசை கொடுத்து வாங்கிட்டான். எங்க எனக்கு ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்னு கடைக்காரங்கிட்ட வந்து பூம் கேட்க, தம்பி குட்டியாதான் இருக்கு அப்படின்னு கடைக்காரங்க வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோடனே இந்த பூம் பையன் வந்து சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறேன், குட்டியா இருந்தாலும் ஏதோ அழகா தான் இருக்கு அப்படின்னு பீம் வந்து பூம் கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் ரெண்டு பேரும் கடைசியில எப்படியோ அந்த விளக்கே விட்டாங்க. விளக்கெல்லாம் விட்ட பிறகு மாத்தாப்பெல்லாம் கொளுத்தி ரெண்டு பேரும் நல்லா ஃபன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பூம் பையன் வந்து வீட்டுக்கு போகாம காலேஜுக்கு வந்திருக்கான். அதான் சார் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களே அதை பண்றதுக்காக தான் வந்திருக்கான். எப்பாடே உண்மையை சொல்லட்டுமா, இன்னைக்கு இந்த நாள் தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். என்னோட பேரண்ட்ஸ் வந்து என் கூட வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஃபேங்கு என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு நீ வந்து என் கூட இருந்திருக்க. இந்த நாள் வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுடா, ரொம்பவே ஹாப்பியான நாள் அப்படின்னு மனசுல இருந்து இந்த பூம் பையன் வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பீம் கிட்ட பேசியிருக்கான். இதை கேட்டவுடனே இந்த பீமுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு பூம் பக்கத்துல போய் கிஸ்ஸை கொடுத்துட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, பூமுக்கும் பீமை பிடிச்சி போச்சுன்னு நல்லாவே தெரியுதுப்பா. இந்த ஒரு ஹாப்பியான சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.